ஆக்சுவலாக நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டில் வந்து கிளிச் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 10 rupeesன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பின்னாடி பேமெண்ட் பேக்கெண்டில் வந்துட்டு பேமெண்ட் கேட்வேயோட ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்துட்டு அது சரி பண்ணுற வரைக்கும் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருந்தோம். ஐடி டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழிச்சு நான் மறுபடியும் பேக்கெண்டில் லாகின் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 days later ஓவர் நைட்டில் வந்துட்டு 30 to 40 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு இவ்வளோ பேரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ராடக்டை நம்பி, நம்ம ஸ்டோரை நம்பி அப்படின்னு பெருமைப்படுறதா, இல்லை வந்துட்டு 10 rupees ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்களே, ஒருவேளை ஃபேக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நான் பரிதாபப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் வந்துட்டு அனிமல் ப்ரோட்டீன் கஃபே ஒரு ட்ரஸ்டான ஸ்டோரு, ஸோ அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். பட் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஒரு நிமிஷம் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இவ்வளோ சீப்பாக கிடைக்குது, ஒருவேளை நான் ஃபேக் ப்ராடக்ட் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து சீப்பாக எதிர்பார்க்குறனால தான் வந்துட்டு நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து சீப்பான குவாலிட்டியில் வந்து ப்ரோட்டீன் மேட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை மாற்றிக்கோங்க. ப்ரோட்டீன் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸும் ஹை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள்.